அப்படின்னா லாஸ்ட் வருஷம் அதாவது ஃபர்ஸ்ட் டைமா சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம கையில் இருக்க கொஸ்டின் பேப்பர் இது 2025ஓட ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் இது. சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு கேள்வியை வச்சு நம்ம மெட்டீரியலோட எந்த இடத்துல இது கனெக்ட் ஆகுது, எந்த இடத்துல நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எத்தனை கேள்விக்கு நம்ம சேனலில் போட்ட மெட்டீரியலை வச்சு படிச்சிருந்தா எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ப்ரூஃபோட எடுத்து இதில் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். இது ஆல்ரெடி சிலபஸில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஒரு கேள்விக்கும் ஒரு வீடியோ போவோம், ஒன்றும் பிரச்சனை, டைம் நிறையா இருக்குது. 100 கேள்விக்கு 100 வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஆல்ரெடி ரொம்ப தெளிவாக சிலபஸில் சொல்லியிருந்தானுங்க. டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கண்டிப்பாக கேட்போம்னு சிலபஸ்லையும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. He said to Mr. Y, Mr. Z will leave for his native place tomorrow. ஓகேங்களா? இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கேள்வியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. இது அப்படியே தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் பாருங்க. மிஸ்டர் இசட் வந்து அவனோட நேட்டிவ் பிளேஸை விட்டு நாளைக்கு கிளம்புறான். இதுதான் என்ன, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். இதை இப்போ இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டா மாற்றணும். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரெண்டு பேரும் பேசிக்கிற கான்வர்சேஷன் நம்ம பார்க்குறோம், அதை போய் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். ரெண்டு பேர் பேசிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள டைரக்டா பேசிக்கிறாங்க, அதை நம்ம ஒரு தூரத்துல இருந்து பார்க்குறோம். அப்போ ஒருத்தன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கான் இல்லையா, அந்த அதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட சொன்னா எப்படி சொல்லுவோமோ தமிழ்ல, அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா? இப்போ இதை ப்ரூஃபோட நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம மெட்டீரியல் இங்க இருக்கு, டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச். ஓகே, இது நம்ம 2025க்காக போட்ட மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த மெட்டீரியல் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா மொதல் விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர். இதை ஃபர்ஸ்ட் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு நான் கொண்டாந்து பேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ராஜா செட் டு கண்ணன். அங்க என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல பாருங்களேன், ஹீ செட் டூன் இருக்கா, அங்க ராஜா செட் டூன் இருக்கு, இங்க ஹீ செட் டூன் இருக்கு. ஓகே, இருக்கட்டும். ராஜா செட் டூன் இருந்தாலே அந்த செட் டு அப்படிங்கிற வேர்டு என்னவா மாறுது, டோல்டுன்னு மாறுது. ராஜா கண்ணங்கிட்ட சொல்லி இருந்தான், டோல்டு அப்படின்னு மாறுது. செட் டு வந்து டோல்டா மாறுது. ஓகேவா? அப்படியே இங்க கொஸ்டின் வாங்க. ஓகே, ரைட். செட் டூன் இருக்கா, அப்ப எங்கெல்லாம் டோல்டுன்னு மாறி இருக்குன்னு பாருங்க. ஹீ டோல்டு, ஹீ டோல்டு, ஹீ டோல்டு, ஹீ டோல்டு. இந்த இடத்துல இந்த மூணுத்தையும் மாத்தி கொடுத்துருந்தான்னா டோல்டு எங்க இருக்கோ அங்க டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ஆன்சர் அடிச்சிருக்கலாம். ஆனா குரூப் 2ல அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சமாவது நமக்கு மூளை வேலை செய்யணுங்கிறக்கான டஃபா கொடுக்குறது. ஓகே, அப்ப எல்லாமே டோல்டு தான் இருக்கு. அப்ப இப்போ வரைக்கும் சார்ட் அவுட் பண்ண முடியாது. மிஸ்டர் ஒய் வரைக்கும் இருக்கு. ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. ஓகே, அடுத்த, ராஜா செட் டு கண்ணன், ஐ எம் டாக்கிங் வித் ஹர் நவ். இந்த ரெண்டு வேர்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சாகவும் அடுத்த சென்டென்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாகவும் இருக்கணும். இதுக்கு பேர் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச், இதுக்கு பேர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இந்த ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு வேர்டு கன்ஜெக்ஷன் சேர்த்திருக்காங்களா, தட் அப்படிங்கிற வேர்டு வரணும். ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் படியே ரெண்டு சென்டென்ஸையும் இன்டேரக்டா மாற்றும் போது தட்டுங்கிற வேர்டு வரணும். அது தட்டு தான் வரணுமா அப்படிங்கிறதுக்கு இங்க நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. இந்த இடத்துல சேர்ந்தா செட் வரணும், சேஸ்ன்னு இருந்தா செட் வரணும், சே டூன் இருந்தா டெல் வரணும், சேஸ் டூன் இருந்தா டெல்ஸ் வரணும், செட் டூன் இருந்தா டோல்டு. ஏன் அந்த இடத்துல செட் டு டோல்டுன்னு மாத்திருக்கோம், ஆஸ் பர் ரூல்ஸ் இங்க என்ன, செட் டு டோல்டு தான், அதனால தான் அங்க என்ன செஞ்சிருக்கோம், டோல்டுன்னு மாத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுச்சா? ஓகே, அங்க எல்லாத்துலயுமே டோல்டு கொடுத்ததுனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இது இந்த சே, சேஸ், செட் டு, சேஸ் டு, செட் டு எது வந்தாலும் அதோட கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன, தட் தான். ஸ்டேட்மெண்ட்ல தட் தான். புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, கொஸ்டின்ல தட்டுங்கிற வேர்டை எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணிருக்காங்க. தட்டுங்கிற வேர்டை
இங்கேயும் தட்டுன்னு இருக்கும், இங்கேயும் தட்டுன்னு இருக்கும், இங்கேயும் தட்டு, இங்கேயும் தட்டு. இப்ப தட்டுங்கிற வேர்ட் எங்கனையுமே குடுக்கலன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுக்கலாம்? எங்க குடுத்துருக்காங்களோ அத நம்ம ஆன்ஸர மார்க் பண்ணிக்கலாம். ஆனா, மொத 2 ட்ராப்ல இருந்துமே அவிங்க தெளிவாயிட்டாய்ங்க. ஸோ எல்லாத்துக்குமே குடுத்துருக்காய்ங்க. ஓகே. இப்ப இந்த ஏரியாக்குள்ள தான் ட்விஸ்ட் இருக்கு. இப்ப தட் வரைக்கும் ஓகே. எல்லாமே கரெக்ட்டா 4 சென்டென்ஸ்க்குமே கரெக்ட்டா குடுத்துருக்கானுங்க. ஓகே. இந்த இடத்துல தான் இப்ப என்ன செய்ய போறோம்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல தான் என்ன நடக்க போகுது? ஆன்ஸர கண்டுபிடிக்க போறோம். ஓகே. அதுக்கான ரூல்ஸையும் பார்த்துருவோம். ம். ஐ ஆம் டாக்கிங் வித் ஹர் நவ். எப்பவுமே ஐன்னு இருக்கு. அந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ, அதோட ப்ரோனவுன நம்ம எழுதுவோம். ஐங்கிறது இங்க யார குறிக்குது? ராஜா செட் டூ கண்ணன். ராஜா. ஐங்கிறது ராஜாவ குறிக்கும். அதனுடைய ப்ரோனவுன் என்ன? அதனால இங்க ஹீன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா, இங்க கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் அ மினிட் கொஞ்சம் லோட் ஆக டைம் ஆகுது. இங்க கொஸ்டின்ல மிஸ்டர் இசட்ன்னு குடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? எதுவுமே இல்லாம என்ன சிம்பிளா என்ன குடுத்துட்டான்? மிஸ்டர் இசட்ன்னு குடுத்துட்டான். ஐன்னு குடுத்திருந்தாலோ, இல்ல திரும்பி ஹீன்னே குடுத்திருந்தா கூட ஹீன்னு எடுத்து போட்டுருக்கலாம். ஆனா, மிஸ்டர் இசட்ன்னு குடுத்தனால வேற வழியே நமக்கு ஆப்ஷனே கிடையாது. மிஸ்டர் இசட் வந்து ஹீயாவான்னு தெரியாது, ஷீயான்னும் தெரியாது. நமக்கு அது ஆண், பெண்ணான்னு எங்கனையுமே குறிக்கல. அதனால நம்ம சிம்பிளா என்ன செஞ்சிடலாம்? மிஸ்டர் இசட்னே எடுத்து போட்டுறலாம். ஓகேவா? அங்க ஃபர்ஸ்ட் பெர்சன்ல இருந்துச்சுன்னா, நம்ம இங்க ப்ரோனவுனுக்கு கொண்டு வரோம். அப்படி இல்லன்னா, அதே இதுல கொண்டு வரோம். சோ வேற வழி இல்லாம மிஸ்டர் இசட், மிஸ்டர் இசட், மிஸ்டர் இசட், மிஸ்டர் இசட், மிஸ்டர் இசட். எல்லாத்துலயுமே என்னதான் இருக்கும்? மிஸ்டர் இசட் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த ரூல பாருங்க. ஐ அம் டாக்கிங். இத இப்ப ரிப்போர்ட்டட் வெர்பா மாத்துறோம். ஐ அம் டாக்கிங்ன்னு இருந்த வார்த்தை வாஸ் டாக்கிங்ன்னு மாறிடுச்சுங்க. ஏன்னா ஆம்ங்கிறது பிரசன்ட், வாஸ்ங்கிறது பாஸ்ட். அப்ப பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்க எந்த வெப்பா இருந்தாலும் இன்டைரக்ட் மாறும்போது பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தணும். கரெக்ட்டா? இந்த இடத்துல மாத்திருப்பேன் டேபிள்ல உள்ள. அது ஸ்ட்ரக்சர புரியறதுக்கான தான் அந்த டயகிராம். மத்தபடி இங்க என்னென்ன மாறணுங்கிறத நான் தெளிவா சொல்லியிருப்பேன். ஸ்டெப் 2ல பார்ப்போம். இங்க ஐ, வி, யூ இந்த மாரிலாம் குடுத்திருந்தா, அது எப்படி மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது, அங்க இதுக்கான வேலையே அவிங்க குடுக்கல அந்த கேள்வியில. ஓகேவா? சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ம். ஜஸ்ட் அ மினிட். இங்க குடுத்திருக்கேன் பாருங்க. சோ பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்க வெர்ப் எல்லாத்தையும் பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தணும். வெர்ப் டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கோ, அத சேஞ்ச் இன் டைரக்ட் ஸ்பீச் மாத்தும்போது, பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கத பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தணும். ஆமா இருந்தா பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இஸ்ஸா இருந்தா பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஆரா இருந்தா பாஸ்ட் ஃபார்ம் என்ன? அதுக்கு போடுறோம். ஹேவா இருந்தா ஹேடு, ஹேஸா இருந்தா அதோட பாஸ்ட் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ வில்லோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வுட். இந்த இடத்துல நம்ம அவிங்க ட்ராப்ப நம்ம குளோஸ் பண்றோம். இப்போ குளோஸ் ஆகும் பாருங்க. ஆ குளோஸ் பண்ணிடலாமா? 2 இடத்துல ட்ராப் வச்சிருக்காங்க. மிஸ்டர் இசட் வில் லீவ். இந்த இடத்துல பாஸ்ட்க்கு மாத்தல. அப்ப இது ஆன்சர் கிடையாது. மிஸ்டர் இசட் லெஃப்ட் ஃபார் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். வில்ல இந்த இடத்துலயும் மாத்தல. வில்லே தூக்கி விட்டான். இதுவும் கிடையாது. இப்ப ஏ, பி ஆன்சர் கிடையாது. அடுத்த சி. வுட்டு, வுட்டு. 2மே வுட்டுன்னு இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப 2க்குமே இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆன்சர் கிடையாது. சியும், டியும் தான் ஆன்சரா இருக்க போகுது. வுட்டு. ஓகேவா? இப்ப எது ஆன்சர் நம்ம இப்ப வுட்டுன்னு வந்துருச்சு. அடுத்த பி லிவிங் ஃபார் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். பி லிவிங் ஃபார் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். இங்க டுமாரோன்னு இருக்கு. இங்க நெக்ஸ்ட் டேன்னு இருக்கா? இப்ப இந்த ட்ராப்ப நம்ம உடைச்சு 2 காலி பண்ணிட்டோம். ஏவையும், பியும். இப்ப சி, டில இருக்க ட்ராப்ப நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஆனா இந்த இடத்திலேயே கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? வுட் பி அப்படிங்கிற வேர்ட் வரவே வராது. நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க முடியலனா கூட அடுத்து என்ன செஞ்சிடலாம்? இங்க இங்க சிக்கும் பாருங்க. இன்னொரு டேபிள்ல நான் குடுத்திருப்பேன். கரெக்ட். அட்வர்பியல் ஃபார்ம் டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கணும்? இன்டைரக்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்கணும்னு பார்க்கிறப்ப, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. டுமாரோங்கிறது த நெக்ஸ்ட் டேன்னு மாறும். இப்ப எல்லா ட்ராப்பையும் நம்ம உடைச்சாச்சு. இந்த இடத்துல. நெக்ஸ்ட் டேங்கிற வார்த்தை எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. டுமாரோ இந்த இடத்துல வர டுமாரோங்கிறது நெக்ஸ்ட் டேன்னு மாறும். அப்ப இங்க நெக்ஸ்ட் டேன்னு மாறிருக்கு. ஓகேவா? இத ரொம்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொன்னா சார்ட் அவுட் பண்ணி ஆன்ஸர கொண்டாந்துருக்கேன். பட் ஆனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க இத படிச்சீங்கன்னா தெளிவா தெரியும். எடுத்தோனே பார்த்திருப்பீங்க. செட் டூ. ஓகே இத டோல்டுன்னு மாத்தணும். எங்க டோல்டுன்னு மாத்திருக்காங்க? எல்லாத்துலயும் மாத்திருக்காங்களா? ஓகே விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஒய் அடுத்த கன்ஜங்ஷன் வேர்ட் எல்லாமே தட்ன்னு செட்டுன்னு வந்தா தட்டுன்னு தான் வரணும். இங்கேயும் எல்லாமே தட்டு சேர்த்திருக்கானுங்க. ஓகே அந்த ட்ராப்பையும் நம்மளால உடைக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா? டென்ஸ குறிக்கிறது பிரசன்ட்லயோ, ஃபியூச்சர்லயோ இருக்கும்போது அத என்ன செய்யணும்? அதான் பாஸ்ட்டா தான் மாத்தி ஆகணும். வில்லோட பாஸ்ட் வந்து வுட். சோ இங்க வுட் மாத்தவே இல்ல. சோ இத 2யும் நெக்லெக்ட் பண்ணிறோம். இங்க மட்டும் தான் வுட் இருக்கு. அடுத்த லீவ் ஃபார் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். டுமாரோங்கிற வேர்ட் நெக்ஸ்ட் டேன்னு மாறும். அது டேபிள்ல தெளிவா நான் குடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது இங்க குடுத்திருக்கு. அப்ப ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம்?
இந்த கேள்விக்கு அதிகபட்சம் நம்ம 10 செகண்ட் 10 செகண்ட் கூட தேவையில்ல. ஒரு 6 செகண்ட், 7 செகண்ட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? இப்ப புரியுதா? ஸோ நம்மளோட மெட்டீரியல படிச்சிருந்தா, போன வருஷம் குரூப் 2 2025ல இந்த டைரக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச்ச தெளிவா வித்தின் 5 to 6 செகண்ட்ல டி தான் ஆன்சர்ன்னு நம்ம அடிச்சிருந்திருக்கலாம். ஓகேவா? பட் ஆனா அந்த அளவுக்கு நம்ம நாலேட்ஜா இருக்கணும் அப்டின்னா, நான் சொன்ன இங்க குடுத்திருக்க நான் எல்லாத்தையும் நீங்க ஒரு டைமாவது படிச்சிருக்கணும். இந்த வேர்டா மாறும்போது எப்படி இருக்கணுங்கிறத நான் தெளிவா குடுத்திருக்கேன். டைரக்ட் வேர்டு. இதுல என்ன தெரியுங்களா ப்ராப்ளம்? நான் அந்த ஸ்ட்ரக்சர கொண்டாந்தது எதுக்குன்னா, இந்த இடத்துல. என்னோட மெட்டீரியல் நான் குடுத்ததுக்கான காரணமே என்ன அப்டின்னா, இது ஃபர்ஸ்ட் தெளிவா புரியணும். இந்த இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலே, இந்த ஸ்ட்ரக்சர் வச்சே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணு டோல்ட மாத்தாம விட்டுருப்பான். இல்ல தட்டுக்கு பதிலா வேற ஏதாவது சேர்த்திருப்பாய்ங்க. இல்ல வெர்ப் ஃபார்ம பாஸ்ட்க்கு மாத்தாம விட்டுருப்பாய்ங்க. அல்லது கடைசியா வர அந்த அட்வர்பியல் ஃபார்ம மாத்தாம விட்டுருப்பாய்ங்க. இத வச்சே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த இந்த ஸ்ட்ரக்சர நான் மெட்டீரியல்ல ஆட் பண்ணது காரணமே அதான். ஓகேங்களா? இன்னொன்னு பாருங்களேன். அடுத்து இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்ல. இதுதான். இப்ப ஸ்டேட்மென்ட்டா இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்? இன்ட்ராகேட்டிவா இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்? இம்பேரேட்டிவா இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்? எக்ஸ்க்ளமேட்டரியா இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்? இது ரொம்ப முக்கியம். அந்த செகண்ட் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்டின்னா, குடுத்திருக்க சென்டென்ஸ் ஸ்டேட்மென்ட்டா, இன்ட்ராகேட்டிவா, இம்பேரேட்டிவா, எக்ஸ்க்ளமேட்டரியான்னு கண்டுபிடிக்கணும். இதுல ஏன் ரொம்ப சிம்பிளா நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்டின்னா, இது ஒரு சாதாரண ஸ்டேட்மென்ட் ஃபார்ம்ல இருக்கு. மிஸ்டர் இசட் வில் லீவ் ஃபார் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் டுமாரோ. இதுல எக்ஸ்க்ளமேட்டரி கிடையாது, இன்ட்ராகேட்டிவ் கிடையாது. இது என்ன சொல்றது? கேள்வி வாக்கியம் கிடையாது. எதுவுமே கிடையாது. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அதனால ஸ்டேட்மென்ட்க்குரிய ரூல்ஸ் எல்லாத்தையும் டக்குன்னு அப்ளை பண்ணி எடுத்துட்டோம். ஆனா, இதே ஒரு வேள எக்ஸ்க்ளமேட்டரி ஃபார்ம்ல குடுக்கலாம். இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்ல குடுக்கலாம். இம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல குடுக்கலாம். அப்ப இம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல இருக்குன்னா, சேவ், நோ, செட் டூன்னு தான் இங்க டூ தான் வரும். கமாண்டடா இருந்தா இங்க நாட் டூ, ஃபார் டூன்னு அந்த மாரி ஆட் ஆகும். அட்வைஸ்டா இருந்தா அங்க வேற மாரி டூ வரும். எக்ஸ்க்ளமேட்டரியா இருந்தா சே, செட் டூ தான் தட்ன்னு வரும். இந்த டேபிள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்ஜங்ஷன் ஆட் பண்றதுக்கு. ஏன்னா குடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் சிம்பிள் ஸ்டேட்மென்ட்டா இருக்கா, இன்ட்ராகேட்டிவா இருக்கா, எக்ஸ்க்ளமேட்டரியா இருக்கா, இன்ட்ராகேட்டிவா இருக்கான்னு இத வச்சு பார்த்து தான் இந்த கன்ஜங்ஷன் வேர்ட நம்ம செலக்ட் பண்ண முடியும். நம்ம எல்லாத்துக்கும் தட் வரும். இது ஸ்டேட்மென்ட்டா இருந்துச்சு. அதனால இங்க தட்ன்னு சேர்த்தோம். ஓகேவா? அது இன்ட்ராகேட்டிவா இருந்தா, இஃப்போ அல்லது வெதரோ இல்ல சேம் கொஸ்டின் டைப் வேர்டோ ஆட் பண்ற மாரி இருக்கும். WHO, ஹவ்வோ இருந்தா. இம்பேரேட்டிவா இருந்தா டூங்கிற வேர்ட் சேர்க்கிற மாரி இருக்கும். எக்ஸ்க்ளமேட்டரியா இருந்தா தட் சேர்க்கணும். ஓகேவா? இந்த இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் கொண்டாந்துற முடியும். சோ இப்ப கொஸ்டின் பேப்பர வச்சு கொஸ்டின்ல இருந்து கிராமர எப்படி யூஸ் பண்ணி, எங்க சார்ட் அவுட் பண்ணி, எத ஆன்சர நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரே கேள்வி தான். பட் ஆனா இதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். இந்த மாரி ஒரு கேள்விக்கும் 100 வீடியோ போட்டாலும் பிரச்சனை இல்ல. நமக்கு ஆனா எப்படி அவைங்க வச்சிருக்க ட்ராப்ப ரிமூவ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகேவா? சோ இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சோ தயவு செஞ்சு இந்த மெட்டீரியல ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிருங்க. இந்த மெட்டீரியல் மொத்தமா எத்தன பேஜ் தெரியுங்களா இருக்கு? கம்மியா தான் இருக்கும். ஒரு 10 பக்கமோ, 15 பக்கமோ தான் இருக்கும். ஆனா ரொம்ப தெளிவா நான் குடுத்திருப்பேன். ஒவ்வொரு வேர்டும் எப்படி மாறணுங்கிற முதற்கொண்டு நான் குடுத்திருப்பேன். ஓகேவா? ஓகே. இது வீடியோலயே குடுத்திருப்பேன். நீங்க போயிட்டு சேனல்ல போயிட்டு டைரக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச்ன்னு அடிச்சாலே அந்த பிளேலிஸ்ட்ல வரும். இந்த இந்த வீடியோ தான் வரும். அது நடத்தின வீடியோ வரும். அது கீழ போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிடிஎஃப் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா கூட நான் நான் திரும்பவும் கூட அதோட லிங்க் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ கீழயும் போடுறேன். நான் தேடுறதுக்கு டைம் வேஸ்ட் தானே. ஓகே. இப்ப டைரக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச்ல கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மெட்டீரியல படிச்சிருந்தா, கண்டிப்பா டைரக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச்ல அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.